சாப்பிடும் பொழுது முதல்ல பழம், அதுக்கப்புறம் குழம்பு, அதுக்கப்புறம் காய், அதோட சேர்த்து ரசம், அதுக்கப்புறம் கடைசியா மோர்ச்சோறுன்னு ஒரு பட்டியல் வச்சோமே, ஏன் மாத்தி இருக்க கூடாது? முதல்ல வந்தோடனே மோரை தின்னுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்தை குடிச்சிட்டு கடைசியா காய் சாப்பிட்டா வயிறு வேணாம் சொல்லும். அப்படி இல்லாமல் ஒரு அழகான கட்டுக்கோப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், உமிழ்நீரில் ஜீரணம் நல்லா வரணும்னா உமிழ்நீரை தூண்டக்கூடிய முதல் தித்திப்பு முதல்ல போகணும். அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான 6 சுவைகள் மூலமாக ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ கட்டுக்கோப்பு இருக்கு. புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம் சொன்னாங்க, கபம் இனிப்பை சாப்பிட்டா கபம் கூப்பிடும் சொன்னாங்க, திக்தம் என்ற கசப்பை சாப்பிட்டா உன்னுடைய பித்தம் அகலம் சொன்னாங்க. அத்தனை 6 சுவை கொண்ட வற்றல், பொரியல், வடகம் அப்படின்னு குழம்ப சாப்பிட்டுட்டு அதை ஜீரணிக்கும் போது சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக, ஜீரணிப்பை தூண்டுவதற்காக இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகெல்லாம் போட்ட ரசம் சாப்பிட்டு அந்த ஜீரணத்தில் வயிறு புண்கள் ஆகி விடக்கூடாதுங்கிறதுக்காக கடைசியா மோர்ச்சோறு சாப்பிட்ட நம் மக்களினுடைய அறச்சிந்தனையும் ஆரோக்கிய சிந்தனையும் எப்படி